ஓகே. நல்ல பழம் எல்லாம் ஆனா இந்த பழம் வந்து வித்தியாசம் பழம். கொட்டான் பழம் அந்த அளவு மஞ்சள் ஆகுது. இந்த பாருங்க மகளே, இந்த பழங்கள்ல ஒவ்வொன்றையும் ஒரு முந்திரியும் பருப்பு இருக்கு. காவல்காரா பூ பறிக்க இத்தனை நாளா. அனைவருக்கும் வணக்கம். நான் மிது. நான் ரதி. நான் வேலாயுதம். நான் விது. ஓகே, இன்றைக்கு இந்த காணொலியில் எங்கே நிற்கிறோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய ரதியம்மாவின் அம்மாவோட வீட்டு தான் நிற்கும். அதாவது நாங்கள் ஒரு வீடியோ எடுப்போம்னா வந்து நாங்கள் இங்கே வந்த டைமில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பழத்தை கண்டு தந்தாங்க. அதை நாங்கள் உங்களுக்கு அந்த பழம் காய்க்க முந்தையே வீடியோவில் காட்டியிருப்போம். என்ன ரதியம்மா என்னென்னு காட்டு நம்ம சொல்லக்கூடாது. இப்போ ஒரு சர்ப்ரைஸ் ஆகிக்கிட்டு. ஓகே, சர்ப்ரைஸ் ஆகி நாங்கள் அந்த வீடியோவில் சொல்லிப்போம். இந்த பழம் காய்ச்சோடனே உங்களுக்கு காட்டுவோம். நாங்கள் ஆயிரது சாப்பிட்றத காட்ட வேண்டிய அந்த வேலை பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பூ காயன்னு தண்டு காய் பழம் வந்து நிறைய இருக்கும். உங்களுக்கு என்ன காயண்டு விளங்கிருக்கும். உண்மையிலே எங்களுடைய ரதியம்மாவின் அம்மாவோட வீட்டை நிற்கிற முந்திரியம்பழம் ஃபுல்லாக பழுத்து போய் கிடக்கு. நம்ம வேட்டையாட போகிறோம். முந்திரியம்பழம் வேட்டை தான். அப்பப்பா இது எப்போ காய்ச்சது? இப்போ ஒரு மாதம் கூடி மழை பெஞ்ச பூத்தது கொட்டுப்பட்டு இப்போ மிஞ்சி கருப்பு கருப்பாக பருப்பெல்லாம் பழமும் நல்லமில்லை நல்லமில்லைண்ணே வயதாடி இன்னும் வாடிக்காரியம் பார்க்குறது. உண்மையிலேயே அது ஒரு சின்ன மரம் தான், எவ்வளோ காய்ச்சி கிடக்குன்னு மக்களை நீங்கள் வீடியோவில் பாருங்க. இப்போ எங்களோட வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி எங்களோட வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்கணுன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்பா போடக்கூடிய நோட்டிஃபிகேஷன் உங்கள் காணொலியில் வந்து வீடியோக்கு போகலாம் வாங்கோ. ஓகே, எங்களோட அப்பப்பா வந்து இன்னொரு வேலை செஞ்சுக்காரு. இந்த நிலத்தை காட்டுங்க சானு. கச்சாம் போட்டு. ஓகே, நாங்கள் ஏற்கனவே வரும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நிலம் வந்து சும்மா கிடந்திக்கனே ஒரு புல்தரையாக கிடந்து. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் ஃபுல்லாகவே நிலக்காடல், அதாவது கச்சான் நாட்டிக்கிற அப்பப்பா. எப்போ நாட்டின இதெல்லாம்? இப்போ ஒரு மாதம் நாடுனா. இப்போ நான் காணலடா இந்த நாள் ரெண்டு வந்தது கூட. நீ கண்டனியா? இல்லை, நான் கண்டேன். நாட்டி படிச்சு இருந்தேன் நிலம். நீங்கள் அடிக்கடி வர, நாங்கள் அடிக்கடி வரலாம். நீ ஒரு 5 நாளைக்கு இப்போ தான் வெளிக்கிளம்பும். 5 நாளைக்கு மச்சான் வெளிக்கிளம்பும். ஓகே, அப்போ எல்லாம் தப்பி தரும் மாதிரியா? மழையும் பிரச்சனை இல்லை. தண்ணியெல்லாம் அடிச்சுக்கல. என்ன தண்ணி எங்க இருந்து அடிக்க? பாகில இருந்தா அங்க ஒரு நாட்டிக்காரு ஃபுல்லா நாட்டிக்காரு மோட்டர் போட்டு. இப்போ வாங்க நாங்கள் முந்திரி மர வேட்டைக்கு போகணுமே. எப்படி வெள்ளாம இருக்காண்டி? அப்படியா? வெள்ளாம நல்லா இருக்கு, இன்னும் அழகா இருக்குன்னு பாருங்க. இந்த முந்திரிக்குலாம் ரதியமாக ஒழிச்சிட்டு இருந்தாங்க நினைக்கிறேன் அந்த வீடியோவில். இங்கே இந்த இதுக்குலாம் ஒழிச்சிட்டுனா என்ன பழுத்து விழுந்திருக்குமா? இங்கே பாருங்க, அதெல்லாம் பிறகு அதே மாதிரிலாம் பிறகு முந்திரி பருப்புலாம் பிறகு. ஓ பழம் வாங்க, பழம் காண்ட பழம் தான் வாங்கி அடியாய். அட இதெல்லாம் பிஞ்ச என்னடா? ஓ இது தண்டுக்காய். சாப்பிடல இல்லை சாப்பிடலாம். அங்கே எங்கட ரதியம்மா கண்டுதாங்க. ஐயோ பாடுங்க விதுவாய் அப்புறம். ஓகே ஓகே பருப்படி ஆயிரம். அப்படி காய் உனக்கு பருப்பு எனக்கா? இங்கே வர அடுத்தது ஏன்னு சொன்னா இந்த பருப்பு வந்து இவ்வளோ கரப்பாரிக்கு முந்திரி பருப்பு வந்து மழை பெஞ்சானே. மழை பெஞ்ச டைம்னா இவ்வளோ கரப்பாரிக்கு. காய் வேற எங்க எங்கடா அது சின்னடா இல்ல பழம் அது சின்ன இந்த பாருங்க. ஐயோ விழுந்து இந்த பழம் நல்லா இருக்குமா? ஏன் முந்திரி பருப்பு இவ்வளோ சின்ன நாரி? ஆனா இந்த தரம் வந்து இந்த முந்திரி பருப்புக்கான விலை அதிகரிக்கும். தண்டுக்காய் பதிலா சாணு இந்த தண்டுக்கு அரைக்கி தானே ஆட்டாங்க ஜோ ஆட்டாங்க. தண்டுக்கு ஆட்டக்கூடா இங்கே வரங்க ஜோ. இப்படி தண்டுக்கு ஆட்டலானே. இந்த தண்டுக்கு ஆடுற விலையில் இருக்கிற பூவெல்லாம் வந்து கொட்டி வந்துடும். இந்த தண்டுக்காய் தானே வேணும். இந்த தண்டுக்காய் வந்துடா வெட்டின்னு பண்ணி சொன்னால் நடுவுக்குள்ளைக்கு முந்திரி பருப்பு. அதுதான் வந்து கல்யாண வீடுகள் இந்த பிரியாணிக்கு வெள்ளைக்கறி வைப்பாங்களே அதுக்குள்ளே போடுறது தண்டுக்காய் தான். கஜு இதை வேணும்னு சொன்னா அவங்களும் கட் பண்ணி காட்டுறோம் லாஸ்ட்டில்.
இந்த ஒரு பழம் நீ அதான் நான் தம்பி காணல. ஓகே. இல்ல பழம் எல்லாம் ஆனா இந்த பழம் வந்து வித்தியாசம் பழம். கொட்டான் பழம் அந்த அளவு மஞ்சள் ஆகுது இல்லை. நல்ல பழம் தான் நல்ல இந்த ரெண்டு இருக்குதா? குழு அது பழம் தான் பழம் அது. ஓ வாங்கி வாங்கி வாங்கி. அதுவும் பழம். மழையாளமா கூட முந்திரி பருப்புல போகிறோங்களா? உப்பு போட்டு கொஞ்சம் ஊற வச்சு சாப்பிட்டாதான். ஓ ஓ. எங்களை அப்பப்பா ஒரு வேலை திட்டம் ஒன்று செஞ்சு வச்சுக்காரு. அதை என்னென்னு காட்டுறேன் உங்களுக்கு பாருங்க. சத்தம் கேட்குதா? ஆ இது என்னதுக்குன்னு சொன்னா அதை காட்டுங்க உடைய வீடியோவில் தெரியுதா? உங்களுக்கு தெரியும் மகளே, இந்த முந்திரியம்பழம் வந்து அணில் சாப்பிடும், வௌவால் சாப்பிடும், மற்ற நம்மள கிளி, பச்சை கிளி. அப்போ இவங்கெல்லாம் சாப்பிட்ற காரணத்தினால இந்த மணி அடிக்கிற நேரம் வந்தாங்கன்னு சொன்னால் பயத்தில் ஓடிடுவாங்க. ஆறே ஒரு ஆள் மேலே நிற்கன்னு சொல்லி அந்த தந்திரத்தில் எல்லாம் செஞ்சுக்காங்க. அந்த பறவைகளை விரட்டுறதுக்காண்டியே செட்டப் பண்ணி வச்சிருக்காரு அப்பா. 5 தண்டுங்க ஆஞ்சிடுங்க வெட்டிக்காரர் மக்களுக்கு வடியா. கொஞ்சம் இது சாயடா. அதுங்க அதுங்க அதுங்க. ஓ கையில் படாமல் செய்யணும். இந்த தண்டு காய்க்கு தானே இந்த சிலைகளாக்கள் முதல் அந்த திரையில சின்ன ஒரு வயசான மட்டங்கள் என்னண்டா பேர் அடிக்கிறானே இதில் வந்து அடிக்கிறேன். தண்டு காய் தானே அந்த கசரில் பால் இருக்குல்ல, இந்த பாலால வந்து நம்ம இது கொண்டா வீ கொண்டு அடிச்சே இருந்தா உடனே ஆட்டாது. அடுத்த நாள் பாத்தீங்கன்னா அப்படியே கருகி போய் காயமாயிருண்டா. தோல் அப்படியே உறிஞ்சி போயிடும். அந்த டேட்டோ ஊத்துனா பச்சை ஊத்துனா அழிக்கிறது கூட தான் யூஸ் பண்ணுவாங்க. நான் இந்த முந்திரியம் பழத்தை பாடி வாஞ்சி அப்படி சாப்பிட்டு காட்டும். எத்தனை பருப்பு வாங்கிக்கு? கொஞ்சம் பருப்பாண்டி இது பழம் தான். வாவ். அந்த அந்த இங்க ம் ஜோதியா ரெண்டு ரிங் என்ன மாதிரி வரும்? இங்க இந்த என்ன மாதிரி வரும்? ஓகே. இது அணில் கடிச்ச மாதிரி இருக்குடா அப்படியே. இல்ல இல்ல அது அணைக்கடிக்கலடா அது. இங்க அது வெடிச்சிருக்கு. அது வெடிச்சிருக்கிறாரு. இந்த பாருங்க மகளே, நாங்கள் நான் அறுத்து காஞ்சி காட்டுறோமே. வாங்கிட்டேனே இவ்வளோதான் நீ உள்ளே தான் இல்லை இந்த இவ்வளவு வந்து இந்த மழை வெயில் அடிச்சு இவ்வளவு காயாயிரும். ஆ அது எங்க எங்க கிளி வெட்டி காட்டுங்க, எடுத்து காட்டுங்க கொஞ்சம். எங்க இருக்கு ஜோ இந்த கிளி வெட்டினதுக்கு தானே? சாப்பிட மாட்டான். என்னது உள்ளுக்கறிக்கிற பருப்பு தான் கிளி வெட்டி சாப்பிடும். சனு இதை எதிர சொண்டு மாதிரி கிளிச்சொண்டு கிளி சொண்டு மாதிரி இருக்கு. இதான் கிளி வத்துறது. இப்படிதான் கிளி வத்துவாரு. உள்ளரிக்கு அந்த முந்திரிய மரப்பு அதை அப்படி எடுத்துரும். அப்போ இந்த கிளிக்கு எவ்வளோ டேஸ்ட் அடிக்கணும் பார்த்தீங்களா இந்த முந்திரிய மரப்பு அங்கேருந்து. அதானே வௌவால் வந்து இதை சாப்பிடாது. வௌவால் வந்து பழத்தை மட்டும்தான் அடிக்கிட்டு போகும். இது ஓ இது நம்ம ஆயலாமா? இல்லை இல்லை அது கொஞ்சம் கருங்காய் சாப்பிட்டோம்னா இருக்கும். நாங்கடா சனு என்னடா நாங்கள் வந்து இந்த 7ஆம் 8ஆம் டைம்லடா முந்திரிய மரப்புகளை எடுக்க போகிறடா. அங்கே தோட்டங்களுக்கு போகிற உண்மையை சொல்லணும். அங்கே தோட்டங்களில் போய் பிடுங்கிட்டு வர பேசாமல் பிடிங்கி வந்து விளையாடுறாப்பா அந்த முந்திரிய மரப்பு குண்டு அடிக்கிறது 10-15 சொல்லி எல்லாரும் சந்தோஷமான காலம். சரி வாங்க இதை அறுத்து அங்கே பெரிய மகடா இருந்தாலும் காய்க்கலடா. அந்த மழை வந்து குழைப்படுது எல்லா இடத்தையும். ஓ இல்லாட்டி ஒரு சரியான ஒரு விளைச்சல் கிடைச்சிக்கும். ஓ அந்த இடம் தான். ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பழமாஞ்சிக்கும். இந்த பழங்களில் ஒவ்வொன்றிலையும் ஒரு முந்திரியம் பருப்பு இருக்கு. சரியா? என்ன முந்திரியம் பருப்பில் வந்து எது நல்லது எது பிச்சுன்னு சொல்லி இந்த தண்ணிக்கு விட்டா விளங்கும். சரியா ரதேம்மா எப்படிங்க? அதாவது மக்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம ஒரு ஜாவாரிட்ட கொடுக்கும்போது அவன் என்ன செய்வான்னு சொன்னால் எல்லா பருப்பையும் 5 தண்ணி கூடாம இது போட தண்ணிக்குள்ளே என்ன நல்லது மிதிக்கு பிச்சு மிதிக்கும் தானே. ஆனா கருப்பு நான் தாண்டிட்டோமா? அப்போ நல்லதை மட்டும்தான் அவன் எடுப்பான். எல்லாமே தாண்டி தெரியாது. சரி பாப்பமே தாண்ட அதுதான் சுக்கு பருப்பு. நம்ம தாழ்ந்த பருப்பு மட்டும் எடுப்போம். நீ போட 3 சுக்கு இதுவும் சுக்கா எனக்கு தெரியும். இதெல்லாம் சுக்கு உண்டா இது ஆஞ்சி எல்லாம் சுக்கு. சரியா? ஓகே இப்போ நம்ம ஆஞ்ச பருப்பு இல்லை வீச்சுடுங்க வட்டையில எதுனே 7 பருப்பு பிச்சு. இந்த பிச்சு பருப்பை வச்சு ஒன்றும் செய்யலாம். நம்ம 8 பருப்பு பிச்சா அப்போ நல்லதா இல்லையடி?
என்னடா நல்லது குறைய இருக்கு. நாங்க அதான் நல்லது. 5 6 படம் அப்படிதான் கூட தான் கிடக்கு. படம் 2 4 6 8டாப்பா. சேம் சேம். ஐயோ அப்ப நாங்க அரைக்கிற வாசி ஓ நல்லது. பாத்தீங்களா ஏன் இந்த இவ்வளவு பிச்சா வந்த காரணம் மலையாளம். மழை பெய்யா இப்ப இப்படி ஆகும். மக்களே பாருங்க இந்த விவசாய நிலைமை பாருங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த சின்ன மரத்துல எவ்வளவு காய்ச்சும் அரைக்கிற வாசி நல்ல மறைக்கிற வாசி கூட எவ்வளவு மனத்தாம் பருப்பு மகன் வெள்ளச்சில நல்ல நிறத்துல இருக்கும் என்ன கேட்டு. இல்ல அது பிரச்சனை அதிகமா இப்ப நமக்கு 8 பருப்பு கூட 8 பருப்பு நல்ல மனுஷன்னா அவ்வளவு கவலைடா பாது அது வாசி. அரைக்கிற வாசினே. அரைக்கிறவாசி. சரி ஓகே நம்ம பாத்துக்கலாம். இப்ப நாங்க இந்த பழத்தை வடிவா வெட்டி சாப்பிட்டு காட்டுறோம். என்னன்னு சொன்னா இப்படியே சாப்பிட்டா தொண்டை நோவும். இதை சாப்பிட்றதுக்கு ஒரு முறை இருக்கு, அதையும் சொல்லி காட்டுறோம் பாருங்க. இது நம்ம இப்ப சுட்டு இதே இல்லாத இப்ப சுடுவோமா கொஞ்சம் காய வைக்கணும். காய வைக்கணும். காய வைக்கணுமே. டேய் இப்ப சுட்டா மூமெல்லாம் மறந்துடா. காய வைக்கணும். காய வச்சு வரதுடா. சரி டேய் இது முந்திரி எண்ணெய்க்கு தானே நம்மட லாமண்ணே போலாம்டா 10 மது பெட்ரோல போலாம்டா 10. ஓ கொஞ்சம் அந்த எண்ணெய் வந்த ஒரு நெருப்பை கொடுத்துடா தூக்கி போட்டா. சரி மேல நல்லா வந்து தெரியும். அப்படிதான் மறுக்கிறேன் மண்ணெல்லாம் போட்டு. ஓகே வாங்க இப்போ அடுத்து சாப்பிட காட்டுறோம். ஓகே மகளே பார்த்தீங்கன்னு சொன்னா நாங்கள் இப்போ இந்த முந்திரியம் பழத்தை எப்படி சாப்பிட்றோன்னு சொல்லி காட்டுறோம். ஃபஸ்ட்டுக்கு வந்து முந்திரியம் பழத்தில் இந்த பின்பக்கத்தை இருக்கணும் ஏன்னா கூட இருக்காம. ஓ என்னன்னு சொன்னா இந்த பழக்கத்தை இருக்கணும் வந்து இந்த பக்கத்தில் கசர் கூட இருக்கிறான். ஏன் சொன்னது அப்படி இந்த பக்கம் கூட தான் அதான் பால் ஒரு பக்கம். பால் வர பக்கம் தான் கசர் இருக்கிறேனே. அப்போ மூளையும் கொஞ்சம் அறுத்து விட்டு நல்லா கத்திராப்பா கடவுளே. கை ம் வண்டிக்கார தாத்தியா நீ. ஓஹோ வண்டிக்கார தாத்தியான். அப்படி நல்ல கூரா இருக்கு என்னடா இது. ஒரு கத்தி கொஞ்சம் வளைஞ்சா அப்படி இல்லாடி சின்ன சின்ன போட்டா நமக்கு காணும். ஓ சின்ன சின்ன தான் போடணும். போட்டா. சின்ன சின்ன போட்டால் தான் அந்த எல்லாம் வந்து சேரும். கசர் இல்லாம சேரும். ஒரு கழுவு அந்த போட்டு கழுவி வேற ஏதுக்கு வச்சு நாங்கள் எப்படின்னு வந்து இந்த முந்திரி மலை தோட்டத்துக்கு வரோம். நாங்கள் எங்கன்னு அந்த பக்கத்து வீட்டு அந்த தோட்டத்துக்கு போனால் அவங்க வந்து நிறைய தருவாங்க. உண்மையாடா உங்களோட ஏரியாவுக்குள்ள பரவாயில்ல. என்னடா நம்ம ஏரியாவுக்கு பரவாயில்ல. நல்ல காலைக்கு இல்லையா அங்கே காய்ச்ச குறைவு. அப்படி தாங்கி அது என்னடா அந்த மலையில் பெஞ்சா அந்த பூ வந்து கறியிரும் டக்குண்டு விழுந்துடும். மழையாடி வராது பூக்கிற பூக்கு மழையாடி வரும். ஓ எல்லாம் பூக்குறது இல்லைண்ணே. அதிகமா இப்ப முந்திரி பழம் சீசன் அப்படியா? போண்டா இருக்கு. முந்திரி மலை சீசன் தான் இப்போ 5ஆம் மாசம் 6ஆம் மாசம் எல்லாம் நல்ல நான் முந்திரி பழம் ஆயணுமெண்டா புதுக்குடிட்டு பக்கம் போகணும். புதுக்குடி அந்த ரோடு சைடில் முந்திரியும் பழமும் நான் நினைக்கிறேன் இப்போ ஒரு தூக்கு 100 ரூபா அடிப்பாங்க நினைக்கிறேன். பழத்துக்கு விலை இல்லை அங்கால விதைக்கு தான் எல்லா இடத்துலையும் தான்டா முந்திரி பருப்பு சொப்பு தருவாங்கடா. சின்ன ஒரு பக்கெட் முந்திரி பருப்புக்கு எவ்வளோ விலைடா? உண்மையாடா அந்த 1/2 கிலோ பாக்கெட் 3000 ரூபா தெரியும். 3000 தரணும் டவுன்ல இருக்கு. அப்படிதான் மட்டக்களப்பு பஸ் ஸ்டாண்டு கிட்ட இருக்கு. அதான் அவ்வளோதான் கடமையில் இருக்கும். ம் இந்த உதானிக்கு தேங்காய் வச்சிடறான் ஐயா. அரே இதை எடுத்து சார் எடுத்து யோ கொஞ்சம் தண்ணி விட்டு உப்பு கொஞ்சம் கொட்டிருங்களேன் இதுக்குள்ளே. இப்போ கொண்டாதான் சரி அதான் பூரி எடுக்கும். கஷரம் இருக்கும் என்ன தண்ணிக்கு கிடைக்கும் எடுத்து வேற ஓட்டு தான் கொஞ்சம் வச்சு இருக்கும். இந்த உப்பு வந்து என்னது போறோம்னு சொன்னா இந்த உப்பு படம் சாப்பிட்டா இருமுன் நமக்கு அளவு தேவையான இந்த கொஞ்சம் கசர். அந்த ஈரம் எடுத்து உப்பும் கடைஞ்சாமா உப்பு எவ்வளோக்கும் போடலாம். போடுங்க போடுங்க போடுங்க. அது எவ்வளவு போட்டாலும் கணக்கான உப்பு தான் எடுக்கும். அப்படி தண்ணியில இருக்கும். ஓ நே ஏனது அது அப்படிதான் உப்பு. உப்புத்திக்க பாருங்க தண்ணிங்க எவ்வளவு உப்பு போட்டாலும் அளவுக்கு கணக்கான உப்பு எடுத்து போட்டு கட்டியா கிடக்கும். அளவு தேவையான தண்ணி ஊற்ற போகிறோமா? கொஞ்சமா தண்ணி ஊற்றும். கணக்கு வேணாம். வெறும் கட்டி காட்டி ஓகே ஓகே. சின்னாக்களுக்கு வந்து கொடுக்க மாட்டாங்க இந்த முந்திரியை வந்து கடும் ஒரு கசர் கூடிய பழம் தான் இது. உண்மையா தான்டா நம்மளாம் சாப்பிட்டா தொண்டையில் இந்த கரகரன்னு இருக்கும். தொண்டை கடிக்கக்கூடிய மாதிரி. எனக்கும் பிடிக்கிறல்லம்மா எப்படி விதி சொல்றான் பொண்ணு எடுத்து சாப்பிட்டுதான் போல கடிக்கிறடா. அப்படியெல்லாம் முதல் இந்த மியூசிக் பாடம் எடுக்கிறாங்களா எல்லாம் சாப்பிட மாட்டாங்க. பாட்டு பிடிக்க பாட்டெல்லாம் பிடிக்கல தொண்டை நோவும். மார்னிங் சாப்பிட்றது ஏஞ்சோ தம்பி பாட்டு படிக்கிறேன். தம்பி பாட்டு படிக்கிறது பாட்டு படிக்கிறாரு இல்லை அனுஷன் முதல் மியூசிக் பாடம் தான் எடுத்தவன் அதை சொல்கிறாங்க. ஓகே அப்போ அப்படி நல்லா நல்லா இருக்கல ஓகே. ஜோ கொஞ்சம் கொச்சி காத்து போடுங்க இதுக்குள்ளே. தண்ணியை படிச்சா இல்லை இல்லை உப்பு தண்ணியானே அது. அம்மா அடிச்ச மிளகாய் தூள்
கொஞ்சம் அப்படிங்களா ஜோ கூட போட்டுறாங்க மிளகாத்தூள் நல்லா மணக்கு இல்லை கொஞ்சம் விடுங்க ஓகே எல்லாம் இருந்துங்களா கையால் வேலை தெரியும் எப்படி நீங்கள் சீக்கிரமாக செய்ய ஓகே இந்த உப்பு இந்த கொச்சிக்கோத்துலேருந்து போகிறோம்னு சொன்னால் உப்பு மட்டும் போட்டால் நல்லா அறியாது கொஞ்சம் உரைப்பு போட்டால் தான் அதுக்கு வேறு லெவலில் இருக்கும் கொச்சிக்கோத்துல கண்டாலே தானே காய் வரும் அதுதானே மாங்காவுக்கு நம்ம உப்பு கொச்சிக்காத்து எடுத்தாலே மாங்காய் சாப்பிட்ற ஃபீல் ஒன்று வருமே வாங்க என்ன தெரியும் வாங்கி மக்களே இங்கே பாருங்க நாங்கள் முதலாவது உண்டை நானே வாய்க்குள்ள வைக்க போகிறேன் உப்பு கண்ணாடி இருக்குது முதலாவது நீ பிள்ளை கஞ்சி போட்டா மரத்தின் ஓனரை தான் வச்சு கொடுத்துக்கோ நீ உனக்கு ரெண்டாவது ஓகே ரெண்டாவது கொடுங்க அடுத்த ஓனர் மகளுக்கு அவரு சாப்பிட பாருங்க பெரிய பெரிய தூரம் தான் பார்த்து எடுக்காரு அவரும் என்னங்க ஜோ சாப்பிடுங்க அப்படியா நாங்களும் இது வந்து சீசன் டைம்ல தான் சாப்பிடலாம் இனி அடுத்த வருஷம் தான் இனிப்பும் உரைப்பு எப்படி உண்மையிலே ஒரு வேற லெவல் டேஸ்டா இருக்கு சுவையா இருக்கு போய் இது காணாது கொஞ்சம் தான் இருக்குது ஏன் புற கிடைக்கிறேன்மா அது கதிர் தானே தொண்டையில வட அந்த நல்லா ஒரு நீண்ட நாளைக்கு அப்புறம் சாப்பிட ஒரு வேற லெவல் டேஸ்டா இருக்கு மக்களே ஆனா மிது நான் முதல்ல உப்பு போட்டு சாப்பிடுவேன் கொஞ்சம் போட்டு சாப்பிடுவேன் இன்னைக்கு பார்த்தேன் நேற்று பெஸ்ட் பிளேஸில் சாப்பிடணும் கொஞ்சம் போட்டு நல்லா ஆகிடும் உண்மையா டேஸ்டா கிலோ இப்படி தான் இந்த தொண்டை எவ்வளோதான் இருக்குது நீங்கள் நல்லா வளண்டாங்க காய்ச்சி நீங்கள் கொஞ்சம் பொறிச்சு சாப்பிடுங்க ஓ வீட்டில் சின்னாக்களுக்கு மட்டும் கொடுக்க மாட்டாங்க இருமல் வாரு அப்போ நாங்கள் பெரியாக்கள் தானே எங்களுக்கு ஒன்றும் வராது ஓகே மக்களை இப்போ நாங்கள் பார்த்தா இந்த பழம் நாங்கள் வெட்டின பழம் அளவும் சாப்பிட்டு முடிச்சது என்னம்மா அது என்னம்மா இனிப்பும் உரைப்புமா இருக்கு நல்ல சுவையா இருக்கு இனிப்பா இருக்கு கடுமையா இங்கே பாருங்க முடியும் சாப்பிடுதோம் கொஞ்சம் காலத்துலேயும் குடிச்சிருப்பானே அது என்ன கொஞ்சம் உரைப்பா கிடைக்கும் ஆனால் ருசியா இருக்குமா உண்மையிலே இந்த பழங்கள்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த சீசன் டைமில் மட்டும்தான் சத்து கூட பழ வகையில் சத்து கூட இது ஒருக்கா நான் இந்த பழத்து இதை விதைகளை நான் கொண்டு போட்டா வீட்டை இல்லை பிரச்சனை இல்லை கொஞ்சம் அதுக்குரிய இதை கொடுத்து இப்போ நான் நினைக்கிறேன் ஒரு பேர் 5 ரூபா முடியும் நினைக்கிறேன் அதே போல முடிஞ்சா கொண்டு ஓடி கொண்டு விடுமா பாத்தியா வாசத்தை பாத்தியா அவ பாக்கு அவனு தானா நான் விட மாட்டேனே அப்பா சரி நீ கொண்டு வீடு நான் விட மாட்டேன் இந்த ரஜிமா வர்றாவில்ல மழை தெரியுமா கப்பலை வித்து முந்திரியம் கொட்டை வாங்கி சாப்பிட்டது சொல்லுங்க ஆகும் என்ன கப்பல் இது வந்தீங்க அவரு சாப்பிட்டு பார்த்தாரு காட்டன் ருசியா இருக்க தோணுது கப்பலை வித்து போட்டு முந்திரியம் கொட்டை வாங்கி சாப்பிட்டவரு மயத்தமான் இந்த கதை இருக்கு உண்மையில முந்திரம் கொட்டா அவ்வளோ ருசி முந்திரி மரமே கடந்து கச்சா மருமே விட முந்திரம் பருப்பு தான் மோதா ருசி மேலே இந்த முந்திரி மரபு வந்து நான் நினைக்கிறேன் இந்த வருஷம் வந்து இந்த அதிக விளைச்சல் அன்றளவுக்கு இல்லை நினைக்கிறேன் அந்த காலநிலை காரணமாக மழையில் வந்து குழப்பி விட்டால வந்து அவங்களுக்கு எதிர்பார்த்த அளவு விளைச்சல் கிடைச்சிருக்காது மேலே எங்களுக்கே தெரிஞ்சிக்கும் அரைக்கிற வாசி பாருங்க 4 பிச்சுன்னு சொன்னால் 4 நல்லது இருக்கு இப்போ எவ்வளோ ஒரு அரைக்கிற வாசி தானே பழம் நல்ல பருப்பு நல்ல ஆனா உண்மையாடா இஞ்சால சைட் என்ன மாடு சரியாடா புதுக்குடியிருப்பு மட்டக்களப்புல இருக்கு புதுக்குடியிருப்பு கிராங்குளம் கூட அங்க கூட நாட்டுல இருக்குடா தோட்டம்டா ஆனா வளர்க்குறவங்க அது மேலே நல்ல தொழில் அதெல்லாம் முந்திரி மரபு எல்லாம் ஒரு வருஷத்துல ஒரு கதை எல்லாம் ஆனால் சரியான காசு உழைக்கலாம்டா அது நம்ம வீட்டுக்கிட்ட இருக்க பெரிய மகளா இல்லை அவங்க முதல் சீசன்ல அப்படியே 2-3 லட்சம் 5 லட்சம் எடுப்பாங்க இப்போ இல்லை இப்போ இல்லை இதெல்லாம் சரியான ரெஸ்ட் ஆயிடுது அவங்களுக்கு இந்த ஐயா பார்த்தா அப்போ இந்த பழங்களை பற்றி என்ன சொல்கிறீங்களா நீங்கள் ஒரு பாட்டுக்கிட்ட எடுத்துருங்கன்னு மக்கள் கேட்குறவங்க அண்டோர் நடிஞ்ச வந்து நாங்கள் போனடாப்பா அம்மாப்பா அவங்க அம்மா பாட்டு படிச்சு பண்ணி எதிர்பார்த்தேன் வண்டி கொமெண்ட்ல சொல்லியிருந்தாங்க படிக்கையா படிங்க தோட்ட காவல்காரா பூ பறிக்க இத்தனை நாளா மாந்தோப்பின் காவல்காரா மாம்பழத்தை மறந்து விட்டாயா பூந்தோட்ட காவல்காரா பூ பறிக்க இத்தனை நாளா மாந்தோப்பில் காவல்காரா மாம்பழத்தை மறந்து விட்டாயா அப்ப 2 நேரம் அடிச்சாலும் படிச்சுட்டாரு அது திறமை அதான் இந்த பழைய பாட்டெல்லாம் நமக்கு வேற இந்த பாட்டு எனக்கு ஞாபகமே இல்லை
படிச்ச குறை தானே. உங்களுக்கு இந்த முந்திரிய மரபுகள் அப்படி எடுத்து களவெடுத்த அனுபவங்கள் இருக்கா? புறக்க போறா நீ யாரை மடிச்சு காட்டுனா ஓட்டு வண்டி வச்சுக்கிறேன் அதுக்குள்ள போடுறதுக்கு போகிற மாதிரி விளையாடுறேன். நாட்டி வச்சு வரி படிக்கிற மாதிரி கூலி படிக்கிறேன். அன்றைக்கி எடுத்துருவோம் நிறைய. நாங்கள் வந்து மரம் தண்ணிக்கு போட்டு நல்ல அரிப்போல காய்க்கிறேன். முதல் வந்து இந்த சீசன் டைமில் வந்து இந்த சீசனில் வந்து எங்களோட கோயில் ஸ்டார்ட் பண்ணுறது சரியா. இப்போ நான் கும்பாசமனோட செய்யலை, இல்லாட்டி 5ஆம் மாதம் 10-15 எங்களோட கோயில் தொடங்கிங்கண்டியும் சரி. அந்த டைமில் இந்த முந்திரியம் பருப்பு பாருது எங்கேயாவது போய் 100 பருப்பு ஆஞ்சு எடுக்கிற விற்கிற காசு எடுக்கிறான். அது போடு ஒரு 10 போடணும். 110 பருப்புக்கு 100 ரூபா முதல். இப்போ எனக்கு தெரிஞ்சு 250-300 ரூபா நினைக்கிறேன். இப்போ கூட நெருக்கிறேன். இப்போ அதில் என்ன அந்த கையான் பருப்பு பண்ணுறது தெரியுமா? பெருசி ஓ கையான் பருப்பு தெரியாதா? அதுக்கெல்லாம் கடும்பில்லடா. ஆனம் தெரியும். ஆனா வந்து அப்போ இன்றைக்கு ஒரு நல்ல ஒரு அனுபவம் கிடைச்சிங்க உங்க எல்லாருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க. நாங்கள் அப்பா என்னரு எங்கிட்ட காய்ச்சார் அப்பா அந்நேரம் பனம்பழம் பிறகு போனா பனம்பழம் பிறகு அப்படி உருண்டு வைக்கும். என்ன அது ஏட்ட சொல்லுவார் பேயாண்டி என்னரு. நான் வீட்டு கதவுறேன் தான் அங்கே போகிறேன் கோயிலடிக்கு. அன்னே தான் பனம்பழம் விடுறேன் நேரம் போகிறேன். அங்கே தொட்டது போகணும். அங்கே இல்லை ஒரு அளவா நாட்டானி பயங்கிய மட்டும் இருந்துச்சு. அவ்வளோந்தா பிள்ளைகளுக்கு பயம் போகிறேன். அன்னே பயம் இல்லைடா அப்படி. அதுதானே இப்போ அங்கே பயப்படுறோம் நம்ம. அதுதான் கல்யாணிக்கு எப்போக்கி பயம். நீ புறாய்க்கும் பாரு. நாங்கள் திருத்தவனா போச்சு விட்டாங்க ஒன்று நீக்கி சொல்ல உண்டை வாங்கி தான் கிடக்கும். இல்லை இதே மரத்தனி தான் இன்னோட போகிறேன். அப்படியே எடுத்து சிறத்த பயமுத்துறது தான் ஊண்டா. நாங்கள் இந்த முந்திரி மரப்பு காட்டுறாது கண்ணுக்கு. அங்கே போனால் ஒன்றும் இல்லை. அந்த முந்திரி மரப்பு போனால் எனக்கு ஒரு அனுபவம். நாங்கள் முதல்ல என்னண்டா இந்த வௌவால் ஜீவி உறக்க போகிறதுக்கு 4 மணி 4:30 போகிற ஒலிம்பித்ரா. ஓ நிறைய பேராக்கள். நான் இருக்கா பயந்து ஒரு ஆளை கண்டு என்னண்டா மகன் முந்திர மரத்து சருவுக்குள்ள வளையல பாம்பு சுருண்ட தெரிக்கிறேன். அந்த கல்லோடு லைட்டு கொண்டு வாங்க இல்லை பேஜாதான் பூ போடுவான் புள்ளி போடுவான். முதல் வௌவால் ஜீவி வளர்க்குனாங்க ஜோகரன் தெரியுமா? அதாவது இந்த வௌவால் அடிச்சு கொண்டு பெரிய வேப்ப மரம் மாமரத்துக்கெல்லாம் கொண்டு போடுவாங்க. நாங்கள் போனால் காலையில் ஒரு 20-30 வருமானம் நடக்கும். பிறகு ஓடி வரேன் நிறைய போடி பேரா பாய் மனுஷன் எல்லாம் வருவான் அப்போ பிறக்கிறதுக்கு. அப்படி நாங்கள் வீடியோ முடிச்சு கொள்ளனே. உண்மையிலேயே இண்டே நாள் ஒரு நல்லதொரு நாள் அமைஞ்சிருக்கும். மற்றது இந்த முந்திரியம்பழ வேட்டையில் பார்த்துப்பீங்க. நாங்கள் நல்லா ரசித்து சாப்பிட்டோம் இந்த முந்திரியம்பழத்தை. அதிகமாக நல்லா இருந்தேன் உங்களுக்கு. ஐயோ வேறு லெவல். என்னதுக்குண்டா இதெல்லாம் உங்களுக்கு காட்டுற மக்களையுமே உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்காது இதெல்லாம். அதாவது எங்கள்கிட்ட சந்தோஷத்தை உங்களுக்கு சொல்லணும். நாங்கள் என்னென்ன செய்கிறோமோ அதெல்லாம் உங்களுக்கு பகிர்றது வளமே. அதனால தான் நாங்கள் இதையும் பகிர்ந்து நாங்கள் ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருப்போம். முந்திரியம்பழம் காய்ச்ச பிறகு நாங்கள் வீடியோவில் காட்டுவோம்ண்டு அந்த வயலாண்டே காட்டியிருந்தோம். சந்தோஷம். அப்படி நாங்களும் வீடியோ முடிச்சு கொள்ள போகிற மக்களே. மற்றொரு காணொலியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கும் வரை விடைபெற்று செல்கின்றோம். பாய்.